நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். கூட்டாளி சேர்ப்பு அக்கௌண்டன்சியில் 12th அக்கௌண்டன்சியில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எடுத்துக்காட்டு 3 கவனிங்க. முதல் கணக்கு பொறுப்புகள் சொத்துக்கள் கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது குறிப்பீட்டு பதிவு கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டாளி சேர்ப்புக்கான இது லாபம் மற்றும் காப்பினை பகிர்ந்தளிக்க குறிப்பீட்டு பதிவு தரவும். அப்போது லாப நட்ட பகிர்வு அப்படின்னு இருக்குது, பொது காப்பு இருக்குது, தொழிலாளர் ஈட்டு நிதி இருக்குது. அப்போ இந்த மூணையுமே நம்ம என்ன செய்யணும், பற்று வைக்கணும். அப்போ எதை நம்ம வரவு வைக்கணும் அப்படின்னா, இங்கே ரத்னகுமாரும் ஆரோக்கியதாஸும் இருக்காங்க. அப்போது ரத்னகுமாரின் முதல் கணக்கு வரவு, ஆரோக்கியதாஸின் முதல் கணக்கு வரவு அப்படின்னு வைக்கணும். இவங்களுக்கு எவ்வளவு ஈஸ்டில் நமக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 3:2. இப்போ கணக்கை பாருங்கள். லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று 20,000, பொது காப்பு கணக்கு பற்று 5,000, தொழிலாளர் ஈட்டு நிதி 15,000. ரத்னகுமாரின் முதல் கணக்கு 40,000. 40,000 இவருக்கு 3/5ங்கிற விதத்தில் பிரித்தா 24,000. ஆரோக்கியதாஸுக்கு 2/5 விதத்தில் பிரித்தா 16,000. அப்போது பகிர்ந்து தரா லாபம் மற்றும் காப்பு பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு பழைய லாப விதத்தில் என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்கள், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல். இது அடுத்த மாடல். மறுமதிப்பீடு அப்படிங்கிறது நடப்பு மதிப்பை தீர்மானிப்பதே மறுமதிப்பீடு. ஒரு கூட்டாளியை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய நடப்பு மதிப்பை நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் பண்ணுவோம். அதுதான் என்னது, மறுமதிப்பீடு. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மறுமதிப்பீட்டு கணக்கை சரிக்கட்டப்பட்ட லாப நட்ட கணக்கும் என்றும் அழைப்பர். இது ஒரு பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்குன்னா அந்த பெயரளவு ரூல் படி இதாகும். செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று செய், வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. அதன் அடிப்படையில் இதை என்ன செய்யணும், பார்க்கணும். அதாவது சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போதும் பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போதும் இதை வரவு செய்யணும். அதே மாதிரி சொத்துக்களின் மதிப்பு குறையும் போதும் பொறுப்புகளின் மதிப்பு அதிகரிக்கும் போதும் இந்த கணக்கை நம்ம என்ன செய்யணும், பற்று செய்யணும். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம மறுமதிப்பீடு கணக்கில் சம் பார்க்கலாம். புரிஞ்சவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.